நேத்து கூட உதயநிதி சொன்னாரு உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்க. அவர் இப்ப இல்லங்க, அவர் ரொம்ப நாளா காரியம் பண்ணிட்டு இவங்கள எவ்வளவோ சொல்லி பாக்குறாருங்க. அவர் மக்கள் எளிய மக்களின் மொழியில பேசுறாரு, எளிய மக்களின் உணர்வுல பேசுறாரு. வேலை பாக்குறாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாரக்கூலி வாங்குறாங்க. வாரக்கூலி வாங்கும் போது சம்பளம் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு ஒரு அந்த வேலை வாங்குற முதலாளி யாரும் சொன்னாங்கன்னா அம்மா கேட்குமா கேட்காதா? ஏடா அப்பா வீட்டு காசடா கேட்டேன், என் காசை கொடுன்னு கேட்கும்ல, அந்த துணி எல்லாம் கேட்கிறாரு. ரொம்ப நியாயமா இருக்காது. அந்த கோபக்குரல தான் கேட்கணும். ஒரு மொழி கொள்கை கூட இல்ல ஊர்ல. இந்தி தாய்மொழியா கொண்டவன் இந்திய படிக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசம் வேலைக்கு வரான்ல, நீங்க நான் மிகைப்படுத்தி சொல்ல, அவன்கிட்ட கொண்டு போய் நீங்க தமிழ் பேப்பரை கொடுத்தாலும் சரி, இந்தி பேப்பரே கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே அவனுக்கு வரியா தான் தெரியும், ஒண்ணுமே தெரியாது. நீங்க அவனுக்கு இங்கிலீஷ் எந்த மொழியை கொடுத்தா, இந்தி பேப்பர் கொண்டு போய் கொடுத்துட்டு நீ இதான் தமிழ்னு சொன்னா அப்படியா அப்படிதான் கேட்பான். அவன் தெரியல அவனுக்கு. இந்தி தாய்மொழியா இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்காரன் இந்தி படிக்க வைக்க மாட்டேற, இங்க கொண்டாந்து எங்களை இந்தி படிக்க சொல்றேன். முதல்ல அவனை அப்படி 8 லட்சம் பேர் போன வருஷம் 10ஆம் வகுப்புல இந்தியில ஃபெயிலா இருக்கான். நீ கொடுத்த புள்ளி வரதுல வந்திருக்கு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்தி தாய்மொழியா இருக்கிற ஊர்ல இந்தி எழுத படிக்க தெரியாதவன் கோடிக்கணக்கில் இருக்கிறான். குழந்தைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே படிச்சாலும் பிட் அடிச்சு படிக்க விடுறாங்க. 8 லட்சம் பேர் இந்தியில ஃபெயிலா இருக்காங்க. இந்தியா கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணிருக்கு, பிட் அடிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, செவருலாம் பிட் சப்ளை பண்றதெல்லாம் பார்த்தோம் பள்ளிக்கூடத்துல. புள்ளி வரல எங்க எடுத்தீங்க? ஏன் புள்ளி வரல? அவங்க கொடுக்குற புள்ளி வரல. பணமே கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு எதிராக 10 பைசா கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுற பாண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு என்ன. ஆனா என்ன பண்ற, இன்னொரு பக்கம் அறிக்கை கொடுக்கும்போது இந்தியா முழுக்க இருக்கிற உன்னோட நிர்வாக அறிக்கை என்ன கொடுக்குது, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம் இருக்குதுன்னு கொடுக்குறேன். அதை அவங்க தானே கொடுக்குறாங்க, நம்ம மேல புரியத்துல கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லித்தான். நீங்க உத்தரப்பிரதேசம் அது மாதிரிதான் இந்திய ஃபெயில் ஆனவங்க அறிக்கை